அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அடா 247 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பினாக்கல் பேட்ச் ஓகேங்களா, டிஎன்பிசி ஏஇ ஜேடிஓ காம்போ வந்து தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. அதாவது பினாக்கல் பேட்ச் டிஎன்பிசி ஏஇ ஜேடிஓ காம்போ வந்துட்டு அந்த பேட்ச் வந்துட்டு நம்ம அடா 247 தமிழில் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு PYQ டிஸ்கஷன் ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன், மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கொஷின் பேப்பர் வந்துட்டு 2024 கொஷின் ஓகேங்களா. ஸோ அதில் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்கு, அதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பினாக்கல் பேட்ச்ல வந்துட்டு இப்போ அச்சய திருதிக்கு வந்துட்டு ஆஃபர் போயிட்டு இருக்கு 1499 ஓகேங்களா. 1499 rupees தான் ஓகேங்களா. கைண்ட்லி யூஸ் தட் ஆஃபர். ஸோ பினாக்கல் பேட்ச் இப்போ இந்த மே மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா JDO + AEக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அதுக்கான கிளாஸஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆஃபரை கிராப் பண்ணிக்கங்க. ஓகே, இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்துட்டு ஸோ இட் இஸ் ஒரு 4 மாதிரி தான் அவங்க இதுக்கு ஓகேங்களா. இந்த பேட்சஸ்ல வந்துட்டு இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 மாதிரி வி ஆர் கிவிங் தீஸ் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். வி ஷால் மூவ் ஆன் டு த வீடியோ. A perfect frame should satisfy the relation என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு perfect frame வந்துட்டு m is equal to 2j minus 3 அப்படிங்கிற அந்த கண்டிஷனை வந்துட்டு satisfy பண்ணணும் ஓகேங்களா. that is a perfect frame. so if suppose m is m is not equal to 2j minus 3 அப்படிங்கிற இது வந்துச்சுன்னா it is a imperfect frame ஓகேங்களா. it is a imperfect frame. ஸோ ஃப்ரேம்ஸ்ல வந்துட்டு 2 டைப் இருக்கு, பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் ஓகேங்களா. ஒன்று வந்துட்டு பர்ஃபெக்ட், இன்னொன்று வந்துட்டு இம்பர்ஃபெக்ட் ஓகேங்களா, இம்பர்ஃபெக்ட். ஸோ இந்த இம்பர்ஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 இருக்கு. ஒன்று வந்து ரெடண்டன்ட் ஓகேங்களா, ரெடண்டன்ட். இன்னொன்று வந்துட்டு டெஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்கு ஓகேங்களா, டெஃபிஷியன்ட். ஸோ ரெடண்டன்ட் அப்படின்னா வந்துட்டு m is greater than சரிங்களா, greater than 2j minus 3. redundant deficient na m is less than 2j minus 3. so m அப்படினா இங்க என்ன அப்படினா வந்துட்டு m வந்துட்டு number of members ஓகேங்களா, number of members வந்துட்டு m, number of members. so j வந்துட்டு number of joints. okay, number of joints okay, அதான் வந்துட்டு j. the maximum shear stress occurs on the cross section of the shaft at its. ஸோ மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒரு ஷாஃப்டில் வந்துட்டு எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஆன் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஷாஃப்ட் அட் இட்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஓகேங்களா. ஒரு ஷாஃப்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு ஷாஃப்ட் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் அதோட இன்னர் சரிங்களா சென்டர் பார்ட்டில் வந்துட்டு ஸோ வந்துட்டு மேக்ஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 0வா இருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 0வா இருக்கும் ஓகேங்களா. ஒரு ஷாஃப்ட்ல எப்போ ட்விஸ்டிங் மூமெண்ட் வேணா ஷாஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது ஓகேங்களா. ஸோ இங்கே இப்படி இங்கே இப்படி ஸோ இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இட் டெவலப்ஸ் அ ஷியர் ஸ்ட்ரெஸ். ட்விஸ்டிங் மூமெண்ட்னா என்ன, டார்க் தான். ஸோ when it experiences a torque that develops a shear stress ஓகேங்களா. ஸோ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு த்ரூ அவுட்டா யூனிஃபார்மா இருக்காது ஓகேங்களா. ஸோ இட் வேரிஸ் லீனியர்லி வித் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்ட்ரல் ஆக்சிஸ் சரிங்களா. சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சென்டர்ல பார்த்தோம்னா வந்துட்டு 0வா இருக்கும். அதே அவுட்டர் போக போக வந்துட்டு இட் வில் கெட் இன்க்ரீஸ்ட் ஓகேங்களா. சென்டர் ஆக்சிஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் இஸ் அவுட்டர் மோஸ்ட் சர்ஃபேஸ். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நியூட்டன் மீட்டர் ஓகேங்களா. நியூட்டன் மீட்டர் ஆர் நியூட்டன் எம்எம் ஓகேங்களா. நியூட்டன் எம்எம் அதான் வந்துட்டு யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா ஓகேங்களா, பெண்டிங் மூமெண்ட் இருக்கலாம், அதை கவுண்டர் ஆக்ட் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணது அந்த பாடி ஓகேங்களா. இட் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதோட யூனிட் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு என்ன யூனிட்டோ அதான் நியூட்டன் மீட்டர் ஓகேங்களா, நியூட்டன் எம்எம். இதை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் இஸ் கிளாசிஃபைட் அண்டர். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டாக கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஒன்று டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ். இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபர்தர் ரெண்டாக வந்துட்டு இதாகும். ஒன்று ஆக்சியல் ஓகேங்களா, ஆக்சியலாக வந்துட்டு நடக்கிறது. இன்னொன்று வந்துட்டு ஷியர் டியூ டு இந்த ட்விஸ்ட் நடக்கிறதுனால வந்துட்டு வரக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ் சரிங்களா. இந்த ஆக்சியல் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தர் வந்துட்டு டென்சைல் கம்ப்ரெஷன்
சரிங்களா. டென்சைல் கம்ப்ரஷன் அப்படின்னு வந்துட்டு ரெண்டா வந்துட்டு டெவலப் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ரெண்டா இதாகுது. ஒன்று வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்துட்டு டார்ஷனல். ஓகேங்களா. ஸோ இன்டைரக்ட் டைரக்ட் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இப்போ ஒரு இது ஷாஃப்டே இருக்குன்னா இது ஒரு பாடி வந்துட்டு இதுல டைரக்டா வந்துட்டு ஃபோர்ஸை கொடுக்கும். ஃபோர்ஸை கொடுக்கறதுனால வந்துட்டு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா. இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு டெவலப்ஸ் வித்தின் உள்ளார வந்துட்டு அதுவே வந்துட்டு டெவலப் ஆயிக்கும். ஓகேங்களா. இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொட்டேட் ஆகிறப்ப இட் டெவலப்ஸ் இன்சைட். ஓகேங்களா. இன்சைட்ல அதுவே வந்துட்டு டெவலப் ஆயிருக்கும். ஸோ பெண்டிங் வந்துட்டு எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பெண்டிங் கம்ஸ் அண்டர் ஓகே இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா. பெண்டிங்கும் வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கீழே தான் வந்துட்டு வரும். போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சாலிட் ஷாஃப்ட் ஆஃப் டயமீட்டர் டி. ஓகேங்களா. ஆஃப் டயமீட்டர் டி. ஸோ ரெக்கார்ட் ஆகுதுல, ஒரே நிமிஷம் பார்த்துக்கலாம். அப்பப்போ yes, it is getting recorded. Polar moment of inertia of a solid shaft of diameter d is. ஸோ இதுபடி ஃபார்முலா படி வந்துட்டு பை பை 32 டி பவர் 4 அதுதான். சரிங்களா. ஸோ போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு மெஷர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கெப்பாசிட்டி டு ஆப்போசிட் ஆர் ரெசிஸ்ட் டார்ஷன். சரிங்களா. ஒரு டார்க் அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா ஒரு பாடியில ஒரு சாலிட் ஷாஃப்ட். ஸோ சாலிட் எல்லாத்துக்குமே தான். ஸோ ஒரு சாலிட் ஷாஃப்ட் இதுல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு டார்க் ஓகேங்களா ஒரு ட்விஸ்டிங் மூமெண்ட் இப்படி வரும்போது இதுக்கு ரெசிஸ்டிங் வந்துட்டு பண்றதுக்கு வந்து பண்ணோம்ல. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா. ஸோ அந்த டார்க்கை வந்துட்டு ரெசிஸ்ட் பண்றது தான் வந்துட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு செகண்ட் போலார் மொமெண்ட் ஆஃப் ஏரியா. ஓகேங்களா. ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஸ்ல வந்துட்டு அதை ரெசிஸ்ட் பண்றது தான் வந்துட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா. ஸோ அதோட யூனிட் வந்துட்டு mm பவர் 4 ஆர் மீட்டர் பவர் 4. 5/32 d பவர் 4 அதோட போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட சாலிட் ஷாஃப்ட்டுக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் மக்கப் பண்ணிருங்க. 5/32 d பவர் 4. ஸோ இந்த மாதிரி டேபுலர் காலம் போட்டு ஏரியா ஓகேங்களா ஏரியா ரைட்டா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த 3 இதுக்கு வந்துட்டு பார்த்து வச்சுங்க. கண்டிப்பா மாத்தி மாத்தி வந்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. மெயினா வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் சர்க்கிள். ஓகேங்களா. ரெக்டாங்கிள் இந்த சர்க்கிளுக்கு ஓகே ஏரியா. ஸோ பை பை இது இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை டி பவர் 4 டிவைடட் பை 64. அதே வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் டி பை 4. ஸோ இது பார்த்தீங்கன்னா பை பை 32 டி பவர் 4 போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. So the point where the whole area of the figure is assumed to be concentrated. ஓகேங்களா. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு சென்ட்ராய்ட். பாயிண்ட் வேர் ஹோல் ஏரியா ஆஃப் த ஃபிகர். ஓகேங்களா. மொத்த ஃபிகர் இப்படி இருக்கு. இதோட இது வந்துட்டு சென்ட்ராய்ட் சென்டர்ல இருக்கும். ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த மொத்த ஏரியாவும் வந்துட்டு assumed to be concentrated. ஓகேங்களா. The bending moment of the free end of a cantilever beam carrying any type of load. The bending moment at free end of a cantilever beam carrying any type of load. ஸோ பெண்டிங் அதாவது ஃப்ரீ எண்ட்னா இப்போ இதான் கேன்டிலிவர். ஸோ இதில் வந்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் லோட் இருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஃப்ரீ எண்டில் ஓகேங்களா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பெண்டிங் மூமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸ் கேன்டிலிவர் வித் பாயிண்ட் லோட். இது கேன்டிலிவர் வித் யூடிஎல். இது கேன்டிலிவர் வித் மூமெண்ட். இதை விட்டுருங்க. இது ரெண்டையும் எடுத்துங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஃப்டி வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அதே பிஎம்டி வாங்க. நமக்கு தேவை பிஎம்டி தான். பெண்டிங் மூமெண்ட் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க இந்த இது. ஓகேங்களா. பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ஃபிக்ஸ்டு ஸோ இங்கே ஃபிக்ஸ்டு எண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். அதே வந்துட்டு ஃப்ரீ எண்டில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 0. ஓகேங்களா. இங்கேயும் 0. ஸோ அதே மாதிரி இங்கே எடுத்துக்கங்க. இங்கேயும் வந்துட்டு 0 ஃப்ரீ எண்டில். ஓகே. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு A0. ஓகேங்களா. A0 0 தான் வந்துட்டு ஆன்சர். வேல்யூ ஆஃப் P in elastic bar shown below. ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பியோட வேல்யூ இங்கே 60 10. ஸோ 70 கிலோ நியூட்டன் இருக்கு. பட் இங்கே 20 கிலோ நியூட்டன் தான் இருக்கு. அப்போ பியோட வேல்யூ வந்துட்டு 50 சேர்த்தா தான் 70 கிலோ நியூட்டன் வரும். ஸோ P is equal to 50 கிலோ நியூட்டன். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு பாடி இருக்கு அப்படின்னா வந்துட்டு இதை கம்ப்ரஸ் பண்றோம். ஓகேங்களா. இதை கம்ப்ரஸ் பண்றோம். கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? இதோட லென்த் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். இது வந்துட்டு இப்படி கம்மி ஆகும். ஓகேங்களா. இப்படி
இப்படி ஆகும். ஓகேங்களா? இது வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இட் டிஃபார்ம்ஸ் அண்டர்கோயிங் டிக்ரீஸ் இன் லென்த். இதே டென்சைல் ஸ்ட்ரெயின் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இன்க்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஆப்ஷன் ஏ இதுக்கு டிக்ரீஸ் இன் லென்த் பை ஒரிஜினல். Area and moment of inertia of a round steel rod of diameter 1.5 centimeter. So area of a round steel rod. So area வந்துட்டு so round steel rodனா என்ன சர்க்கிளோட தான் pi r square. ஓகேங்களா? pi r square. So pi into r square க்கு பதிலா d by diameter க்கு அப்படியே எடுத்துக்கலாம். 1.5 into 1.5 divided by 4. ஓகேங்களா? 4. So இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 22 by 7 into 2.25 by 4. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 1.767. ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட். ஆப்ஷன் பி. ஸோ அதே மாதிரி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சர்க்கிளோட அதை எடுத்துட்டோம்னா பை டி பவர் 4 டிவைடட் பை 64. ஓகேங்களா? டி பவர் 4 டிவைடட் பை 64. அதே மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 0.2485 வந்துட்டு ஆன்சராக வரும். Section modulus of a beam is always given by the formula. So section modulus of a beam, section modulus na Z. ஓகேங்களா? Z is equal to moment of inertia divided by so on the distance center axis ல இருந்துட்டு அந்த distance outermost layer, distance of the outermost layer from center axis. ஓகேங்களா? அதான் ஃபார்முலா. So Ixx divided by y max. So இதோட யூனிட் வந்துட்டு m cube or mm cube. So section max I divided by y max, m cube or mm cube denoted by Z. Dash load is one which is concentrated to act in at a point. So act at a point அப்படின்னா வந்துட்டு concentrated. ஓகேங்களா? Concentrated load is the one which is considered to act at a point. ஓகேங்களா? Concentrated load. What is the polar modulus of a solid circular metal shaft of diameter 4 cm? சரிங்களா? polar modulus என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? polar modulus இப்பதான் பார்த்தா section modulus. அது வந்துட்டு ஆர்டினரி இதுல இருக்குது. இது ஷாஃப்ட்ல போலார் மாடுலஸ். ஓகேங்களா? ZP is equal to IP divided by R. ஓகேங்களா? R. ஸோ அதே தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை என்னது ரேடியஸ். அந்த சென்டர்ல இருந்து அந்த ரேடியஸ் எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு என்னன்னு தெரியணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் வந்துட்டு பை டி பவர் 4 டிவைடட் பை 32. ஓகேங்களா? 32. இது போலார் மாடுலஸ்னால வந்துட்டு இது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை ஆர் வந்துட்டு டி பை 2. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா வந்துட்டு பை டி பவர் 4 டிவைடட் பை 32 இன்டூ 2 பை டி அப்படின்னு வரும். ஸோ டி கேன்சல் ஆயிரும். இங்கே 16. அப்போ வந்துட்டு பை டி கியூப் டிவைடட் பை 16 என்னது போலார் மாடுலஸ் ஆஃப் சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட். அப்போ பை இன்டூ டி கியூப் வந்துட்டு டி வந்துட்டு எவ்வளோ இங்கே 4 cube divided by 16. அப்போ 2 4 வந்துட்டு கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு 4 மட்டும் பாக்கி இருக்கும். அப்போ 4 பை ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு இங்கே 4 into 4 into 4 அப்படின்னு வரும். ஸோ 16 இருக்கு. அப்போ 2 4 கேன்சல் ஆயிரும். 4 4 16. அப்போ 4 பை சென்டிமீட்டர் கியூப். அதான் வந்துட்டு ஆன்சர். The section modulus of a rectangular section is proportional to the section modulus of a rectangular section. Section modulus na Z is equal to so I divided by y max. ஓகேங்களா? I divided by y max. So Z is equal to I னு வந்துருச்சு. So rectangular section ஓட இது என்னது moment of inertia. So BH square divided by BD cube. ஓகேங்களா? BD cube divided by 6. ஓகேங்களா? y max வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு d by 2. ஓகேங்களா? y max வந்துட்டு d by 2. ஓகே, d by 2. இவ்வளோலாம் நமக்கு தேவையில்ல. அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா வந்துட்டு மொமெண்ட் செக்ஷன் மாடுலஸ் ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் வந்துட்டு எதுக்கு ப்ரொபோர்ஷனல். இது வந்துட்டு செக்ஷன் மாடுலஸ். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு I வந்துட்டு BD cube by 6 அப்படின்னு எடுத்துட்டோம்னா B into D என்னது ஏரியா. ரைட்டா? இது ரெண்டு ஏரியா. அப்போ இசட்டுக்கு இதுவும் நேராக தான் இருக்கு. BD cube. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் இல்லை ஏரியா ஆஃப் த செக்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா அண்ட் டெப்த் கிடையாது. இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா அண்ட் விட்த் கிடையாது. ஸ்கொயர் ஆஃப் த ஏரியா ஆஃப் செக்ஷன் இல்லை.
ஏரியா தான். ஏன்னா பியும் டியும் என்னது, பியும் டியும் மல்டிப்ளை பண்ணா வர்றது ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் த செக்ஷன். ஓகே, ஏரியா ஆஃப் த செக்ஷன். Total elongation produced in a bar due to its self height is given by. So due to its self height வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் ஏ 9.815 L square divided by 2E. சரிங்களா, அதுதான் வந்துட்டு செல்ஃப் ஹைட். ஏன்னா ஜென்ரல்ல செல்ஃப் ஹைட் வந்துட்டு WL divided by 2AE அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன்ல 9.815L square divided by 2E total elongation dou. A simply supported beam of span L carries a concentrated load W at its midspan. The maximum bending moment is. So simply supported. Okay, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி வரும். ஸோ பீமோட சென்டர்ல மிட்ஸ்பேன்ல வந்துட்டு ஒரு இதை W அப்படின்னு வந்துட்டு இதாகிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இதோட பெண்டிங் மூமெண்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதோட பெண்டிங் மூமெண்ட் இப்படி வரும். ஸோ இது சென்டர், இது வந்துட்டு WL/4. இது வந்துட்டு ரொம்ப பேசிக், WL/4. ஓகேங்களா, சிம்பிளி சப்போர்ட்டட் மிட் ஸ்பேன் அப்படின்னா WL/4. எல்லாம் மனப்பாடம் பண்ணிருங்க. The value of bending moment at a fixed end of a cantilever beam of span L with a concentrated load 30 kilonewton at free end is value of bending moment at a fixed end of a cantilever. So இது cantilever. ஓகேங்களா, cantilever. So என்ன இருக்கு, value of a bending moment at fixed end of a fixed end of a cantileverல வந்துட்டு என்ன இருக்கு. ஏன்னா வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு இது லோடுன்னு சொல்லிட்டாங்க 30 கிலோ நியூட்டன். ஓகேங்களா, 30 கிலோ நியூட்டன். இந்த இடத்துல பெண்டிங் 0 தான். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்துட்டு 0வா தான் இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கும். என்ன அப்படின்னா வந்துட்டு W into L. இது வந்துட்டு W into L. W into Lனா வந்துட்டு 30 into இந்த டோட்டல் ஸ்பேனோட இது வந்துட்டு 6. அதுதான் W into L. அப்போ 30 into 6 போட்டீங்க அப்படின்னா 180 கிலோ நியூட்டன் மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ 180 கிலோ நியூட்டன் மீட்டர். ஓகே, ஆப்ஷன் ஏ. செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் a rectangular section having width வந்துட்டு B, depth D என்ன அப்படின்னு கேக்குறாங்க செக்ஷன் மாடுலஸ். ஸோ Z is equal to I divided by Y max. ஓகேங்களா, Y max I வந்துட்டு BD cube divided by 12. ஸோ BD cube divided by 12. ரைட்டா, Y max வந்துட்டு D by 2 வரும், இன்வர்ஸ் மாத்தணும் D by 2 by D. அப்ப DD கேன்சல் ஆயிரும் 2. ஸோ BD ஸ்கொயர் divided by 6. சரிங்களா, BD ஸ்கொயர் divided by 6. So option B. Radius of gyration is usually referred to with respect to dash system of section. சரிங்களா, ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அதோட சென்டர் ஒரு இதோட ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஷாஃப்ட் எது இருந்தாலும் அதோட சென்டர் பாயிண்ட், அதாவது இல்லை ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரிங்களா, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இட் இஸ் த ரேடியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் த point to the axis of rotation where whole mass of the body is supposed to be concentrated. ஓகேங்களா, ரேடியல் டிஸ்டன்ஸ் எங்க இருந்து அப்படின்னா வந்துட்டு அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சென்ட்ராய்டல் ஆக்சிஸ்ல தான் வந்துட்டு இருக்கும். சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் சிஸ்டம் ஆஃப் த செக்ஷன். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம் ஆர் ப்ரொடியூஸ்டு டியூ டு. சரிங்களா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எதனால வருது, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு இதுல கொடுத்துருக்க எது ஆக்சியலா இல்ல, ஷியரா இல்ல, ட்விஸ்டிங்கா இல்ல, பெண்டிங் மூமெண்ட்னால தான் வருது. கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட்னால தான் வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு வருது. இன் a shaft, a circular shaft, shear stress is 80 Newton per mm square. Shear strain is 80 into 10 power minus 3. Shear modulus is equal to, அதாவது shear modulus is equal to shear stress divided by shear strain. ஓகேங்களா, shear modulus இல்லைனா வந்துட்டு modulus of rigidity அப்படின்னு படிச்சிருப்போம். modulus of rigidity இதெல்லாம் வந்துட்டு இதில் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸில் வந்துட்டு வரும். அப்போ shear strength 80 divided by 80 into 10 power minus 3 மைனஸ் இது இப்போ இது மேலே போயிடும், 80 கேன்சல். அப்போ 1000 நியூட்டன் per mm ஸ்கொயர். ஓகேங்களா, 1000 நியூட்டன் per mm ஸ்கொயர். அதுதான் force in a member AB of the joint of a pin jointed frame shown below. ஸோ இப்படி ஒரு இது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே RA 10 கிலோ நியூட்டன். ஸோ ஏபி இங்கே இருக்கு. ஓகேங்களா, அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபோர்ஸ் அட் ஏபி. ஓகேங்களா, ஏபி. ஸோ இந்த இதில் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே 10 கிலோ நியூட்டன்னா இங்கேயும் 10 கிலோ நியூட்டன் தான். ஓகேங்களா,
10 கிலோ நியூட்டன் கம்ப்ரஷன் வந்துட்டு வரும், மேல இருந்து அழுத்தம். ஓகேங்களா, 10 கிலோ நியூட்டன் கம்ப்ரஷன். ஓகேங்களா, கம்ப்ரஷன். ஓகே ஓகே. ஸோ இதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு பினாக்கிள் பேட்ச், ஓகேங்களா, பினாக்கிள் பேட்ச் வந்துட்டு ஆஃபர் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, 1499 தான் டிஎன்பிசி ஏஇ ப்ளஸ் ஜேடிஓ. ஓகே, கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் திட். இதை கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் லுக் இன் டு இட். ஓகே, தேங்க்யூப்பா. தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங்.